இது வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசி, ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அரிசி. இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசியில் கஞ்சி பண்ண போகிறோம். கஞ்சி வந்து அவ்வளோ ஒரு நல்லது. இந்த தான் உடம்புல சரி பண்ணுறதுன்னு இல்லை, அந்த அளவுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடியது, மீண்டு போன சக்தியே கொடுக்கக்கூடியது. ப்ளஸ் வந்து ஹீமோக்ளோபின் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணக்கூடியது, அயர்ன் ஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இது வந்து ஆண்மை குறைவை சரி பண்ணக்கூடியது, நம்ம உடம்பு பலவீனமாக இருக்கும்போது ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. நம்ம அதை நாளைக்கு செஞ்சுட்டே பேசலாம். இப்போ வந்து இதை வந்து நல்லா ஒரு ஓவர் நைட் வந்து இதை சோக் பண்ணணும். இது வந்து இப்போ 2 பேருக்கு உண்டான கஞ்சி வந்து இதில் நான் ஒரு 200 அளவுக்கு இதில் ஊற போட்டுக்கிறேன். இது நல்லா 2-3 டைம் கழுவிக்கலாம். இப்போது நல்லா ஒரு 4 டைம் கழுவியாச்சு. இப்போ இதை நல்லா ஊற போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஊற போட்டுட்டு இது வந்து நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆனதுக்கப்புறமா இந்த தண்ணியை பத்திரமா எடுத்து வச்சுட்டு, இது ஊறின தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இது எப்படி பொடி பண்ண போகிறோம், எப்படி கஞ்சி பண்ண போகிறோன்றது ஒரு 8 ஹவர்ஸ் கழித்து பார்க்கலாம். வெல்கம் டு பானுமதி குரு கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம மாப்பிள்ளை சம்பா அரிசியை வச்சு ஒரு கஞ்சி பண்ண போகிறோம். பயங்கரமான ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. அது வந்து 8 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கு. அந்த பாருங்கள், நல்லா 4 தடவை கழுவி 8 ஹவர்ஸ் ஊற போட்டிருக்கு. இந்த தண்ணியை வந்து நம்ம எடுத்து ஊற்றிடக்கூடாது. ஊற போட்ட தண்ணியை கழுவி பாருங்கள், க்ளீனாக தான் இருக்குது. இதை வந்து நம்ம ஒரு இதில் வடித்து வச்சுக்கலாம், ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுக்கலாம். இந்த தண்ணியை வடிச்சிட்டு இது கூட நல்லா வடிச்சிடலாம். இந்த அரிசியை அந்த தண்ணியை வச்சு தான் நம்ம வேக போட போகிறோம். இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகிட்டோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ட்ரைன் ஆனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் வந்து அதை பொடிச்சிக்க போகிறோம். மிக்சி ஜாரில் இது நல்லா ஒரு நிமிஷம் இது தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு நம்ம இது பொடிச்சிட்டு வந்துடலாம். இப்போ மாப்பிள்ளை சம்பா அரிசியை நம்ம நல்லா பொடிச்சிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணதுக்கப்புறமா தான் இதை பொடிச்சாக்க இந்த மாதிரி ஆகும். பாருங்கள், நல்லா தூள் தூளாக நல்லா இருக்குது. இப்போ தண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து 200 கிராம்ஸு, அதாவது 1 டம்ளர் அரிசி. இதில் இந்த அளவில் இதுக்கு 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ராவே பண்ணிக்கலாம். ஏற்கனவே 1 டம்ளர் அதில் வச்சுருக்கேன், தண்ணி போட்டிருக்கேன். ஸோ லேட்டாக ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இப்போ இது இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, ப்ரௌன் கலரில் எப்படி இருக்குது. அதில் வந்து நிறைய சக்தி இருக்குது. அதனால் அதை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லேசாக வெதுவெதுப்பான உடனே அந்த ரவையெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது அரிசி பொடிச்சிட்டு வந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரண்டியால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் சேர்த்து அப்படியே கலக்கிட்டே வரலாம். இது வந்து ஓரளவுக்கு நல்லா சாப்பிட்றவங்கன்னா ஒரு 2 பேர் சாப்பிட்லாம். கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்றவங்கன்னா ஒரு 3 பேர் சாப்பிடக்கூடிய அளவு கஞ்சி இது. நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ ஜீரகம் அதில் ஆட் பண்ணிடலாம். ஜீரகமும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகு பொடிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம கஞ்சி முடிய போதுன்னும் போது அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையில்லை. நல்லா ஒரு கட்டி தட்டாமல் கிளறி அப்பப்போ கொடுத்துட்டே அந்த கஞ்சியை வந்து நம்ம வேக வைக்கணும். இப்போ தேங்காய் பால் வந்து கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், டேஸ்ட்டுக்காகவும் உடம்புக்கு நல்லதுக்காகவும் இதை வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியில் இது வந்து சேர்க்கும்போது இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். இது இப்போ வந்து நம்ம கஞ்சி நல்லா வேக விடலாம். பாருங்க, நல்லா வெந்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆச்சு இது வேகிறதுக்கு. அதுக்கு தான் நம்ம ரவையாக பொடிச்சு போட்டால் சீக்கிரமாக வெந்துடும். முழு அரிசியாக இருந்தால் வேகாது. இப்போ நம்ம இதுக்கு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் பார்த்து போட்டு கூட நம்ம திரும்ப கூட பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் அளவாகவே போட்டுக்கலாம். உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்புறம் பொருளை கெட்டு போயிடும். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருக்கு. இந்த மாதிரி நல்லா வெந்தாச்சு. இப்போ நம்ம மிளகுத்தூள் இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அருமையான ஒரு கஞ்சி. ரொம்ப நம்மளுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னா அவ்வளோ ஒரு பூஸ்ட் மாதிரி இது அவ்வளோ உடம்புக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சி. ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கஞ்சி. நம்ம உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் சரியே, எங்கேயோ நம்மளுக்கு ஏதோ ஒரு டயர்டாக வேலை பண்ணிவிட்டு நம்ம உடம்பை கொஞ்சம் நல்லா பண்ணிக்கணும், உடனே எனர்ஜி கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு அந்த அளவுக்கு இதில் நம்ம சக்தியை மீட்டு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு இதில் வந்து சக்தி இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணாக்க போதும். இப்போ இதில் நான் வந்து இதில் சேர்த்துறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதில் தேங்காய் பால் பாருங்கள், நல்லா கெட்டியான ஒரு தேங்காய் பால் எடுத்து இதில் சேர்த்துட்டேன். சூப்பராக இருக்குது இல்லைங்களா கஞ்சி? தேங்காய் பாலும் சேர்த்த ஒரு கஞ்சி அவ்வளோ உடம்புக்கு நல்லது. இப்போ நம்ம இதெல்லாம் எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சூப்பரான ஒரு கண்ணுக்கு பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு கலர், ப்ரௌன் கலர், அருமையான ஒரு கஞ்சி. கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். கஷ்டமே இல்லை. நம்ம ஞாபகமாக நைட்டு ஊற போட்டால் போதும். தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணிடணும். ஆனால் அது மாதிரி ரவையாக படிக்கணுன்னா தண்ணி நல்லா ட்ரைன் பண்ணினதுக்கப்புறமா தான், தண்ணியோடு போட்டிங்கன்னா ரவை ஆகாது, ஒரு மாதிரி சொதான்னு ஆகிடும். கொஞ்சம் நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் கிளாஸான ஒரு கஞ்சி ரெடி. இதுக்கு வந்து நம்ம இப்போ உப்பு, மிளகுத்தூள் எல்லாம் போட்டிருக்கோம். டேஸ்ட்டுக்காக தேங்காய் பாலும் போட்டிருக்கோம். இதெல்லாம் பத்தாது அப்படின்னா நம்ம ஊறுகாய் கூட ஏதாவது வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது வந்து சட்னி வந்து ஆப்ஷனல், உங்களுக்கு தேவையான செஞ்சுக்கோங்க. இதே மாதிரி கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.